हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे गोपिका जीवनस्मरणं जानकी कान्तस्मरणं हर नमः पार्वती पतये श्री सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रौरजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांघ्रये ध्येयं सदा परिभवघ्नम् अभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः वाग्देव्यै नमः हनुमते नमः श्रीहरये नमः ஜீவகோட்டிகளுக்கு இகத்திலையும் பரத்திலையும் எல்லா க்ஷேமத்தையும் செய்ய வேண்டி பகவான் வேதத்தை பிரம்மதேவனுக்கு கொடுத்தார். தன்னுடைய ஹிருதயமான வேதத்தை பிரம்மதேவன்கிட்ட கொடுத்து லோகத்திலே அந்த ஒரு பரம்பரையை ஏற்படுத்தினார். அதை சொல்லிதான் பாகவதம் தொடங்கிறது. தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே. இங்க பிரம்ம அப்படிங்கிற சப்தம் பிரம்மாவை குறிக்கிறது இல்லை, வேதத்தை குறிக்கிறது. வேதத்துக்கு பிரம்மேன்னு பேர். பிரம்ம சப்தம் சொல்ற இடத்தை பொறுத்து அது அர்த்தம் துவனிக்கும். ஆதிகவியான பிரம்மதேவனிடத்துல ஹிருதா தேனே, தேனே பிரம்ம ஹிருதா யஹா ஆதிகவயே. ஆதிகவியான பிரம்மதேவனிடத்திலே ஹிருதா சங்கல்ப மாத்திரத்தினால தேனே பிரம்ம, அந்த வேதத்தை எவன் கொடுத்தானோ, பகவானுடைய சங்கல்பமான வேதத்தை
ஹிருதயத்தை தன் ஹிருதயத்துல இருக்கிறத தான் சொன்னாதானே வெளிப்படும். அவர் அதை நினைச்சுட்டு இருக்கார், இவர் நினைச்சுட்டு இருக்கார், 4 பேர் 4 சொன்னதுனால அது உண்மையாயிடார். ஒரு ஹேஷ்யமா ஆகுமே தவிர, யூகமா ஆகுமே தவிர, அவரே சொல்லணும் என் ஹிருதயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது. அதுபோல பகவானே தன் ஹிருதயத்திலேருந்து சங்கல்பத்தை சொன்னார். அதுதான் வேதம். அந்த வேதம் எல்லாராலையும் புரிஞ்சுக்க கூடியதாக இல்லை. உஹ்யந்தி யத் சூரையா, சூரிகள், நித்திய சூரிகள், மகர்ஷிகள் கூட மோகிக்க கூடியதாக இருக்கு அந்த வேத வாக்கியம். ஏன்னா ஒரு இடத்துல போய் பிரஜயாஹி மனுஷ்ய பூர்ணஹா, ஒரு குழந்தை அடைஞ்சாதான் ஒரு மனுஷன் பூர்ணனாக ஆறான் அப்படின்னு போய் ஒரு இடத்துல சொல்றது. இன்னொரு இடத்துல போய் பிரஜயா கிங்கரிஷ்யாமஹா, குழந்தையால நீ என்னத்தை அடைய போற இப்போ அப்படின்னு கேட்கற. குழந்தைங்கிறது ஒரு தேகத்திலேருந்து தேகம் உண்டார். பீஜாதேவ யதா பீஜம் அப்படின்னுது பாகவத். ஒரு உளுந்த போட்டா அதுலேருந்து 10 உளுந்து கொத்து கிளம்புறது, பயிறு போட்டா பயிறு செடி கிளம்புறது, எள்ளு போட்டா எள்ளு செடி கிளம்புறது, நெல்லு போட்டா நெல்லு கிளம்புறது. அதுபோல ஒன்னுலேருந்து ஒன்று உண்டாரது. தேகாத் தேகோபிஜாயதே பீஜாதேவ யதா பீஜம் தேஹ்யர்த்தைவ சாஸ்வதா. உள்ள இருக்கிற தேகிதான் சாஸ்வதமானவன், தேகம் நிரந்தரம் கிடையாது. தேகிதான் என்னைக்கும் நிலையானவன், அவனை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது பாகவத். அதனால தேகத்திலேருந்து தேகம் உண்டாருது. இது ஒரு ஆச்சரியமா என்ன? நெல்லுலேருந்து நெல் வர இல்லையா, பசுமாட்டுட்டேருந்து கன்று வர இல்லையா? ஆச்சரியமா எனக்கு தான் புள்ள பிறந்திருக்கு, எனக்கு தான் பேரம் பிறந்திருக்கு, பேத்தி பிறந்திருக்குன்னு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பீஜத்திலேருந்து பீஜம் வரா போல அப்படி பரம்பரை வந்துன்னு இருக்கு. வேதம் சொல்றது பிரஜையனால நீ என்னத்தை அடைய போறேங்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றது பிரஜா பிரஜனயன்னு, வம்சத்தை அவசியம் விருத்தி பண்ணணும் அப்பா, வம்ச விருத்தி ரொம்ப அவசியம்னு போய் சொல்றது. அப்போ வேதமே ஒரு இடத்துல இப்படி சொல்றது, ஒரு இடத்துல அப்படி சொல்றதுன்னா குழப்பறா மாதிரி இருக்கும். குழப்பறா மாதிரி இல்லை, அதிகாரிகளுக்கு தகுந்தா போல சொல்றது. யாரும் எதற்கு அதிகாரியோ அதுக்கு தகுந்தா போல சொல்றது. இப்போ அதுல தானே குழப்பம் வந்திருக்கு. இப்போ யார் எதுக்கு அதிகாரிங்கிறதே ஒரு வரமுறை இல்லாத போயிடுத்து. இப்போ முந்தியெல்லாம் நான் எதுக்கு அதிகாரிங்கிறது எனக்கு புரியாது, ஆச்சாரியன் தான் சொல்லணும்னு ஆச்சாரியன்கிட்ட போய் கேட்பா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. பரமாச்சாரியால் பர்யந்தம், மகாபெரிவாள் இருந்த கால பர்யந்தம் நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க, என்ன வழி காட்டுங்கோ அப்படின்னு சொல்லுவா. பெரியவா உடனே சொல்லுவாள், பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணி, நித்தியம் காவேரி ஸ்நானம் பண்ணி, பஞ்சாயத்தனை பூஜை வச்சுட்டு பூஜை பண்ணி. ஒருத்தருக்கு பெரியவா சொன்னால், இந்த திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல வீடு எடுத்துக்கோ வாடகைக்கு, நித்தியம் காவேரியில போய் காவேரி மண்ணு அடியிலேருந்து எடுத்து தலைவழிய பூசிக்கோ, அது மாதிரி ஒரு மண்டலம் ஸ்நானம் பண்ணிட்டு பார்க்கவா என்ன அப்படின்னு நான் பெரியவா. இதை யாருக்காவது புரியுமா? என்னத்துக்கு சொல்றாள் என்னங்கிறது அவருக்கும் புரியல. ஆனா பண்ணிட்டு போனார் பெரியவாள்கிட்ட. பெரியவாள்கிட்ட பண்ணிட்டு போனார். எதுக்கு சொன்னார்ங்கிறது அப்புறம்தான் தெரிஞ்சுது. அவருக்கு பிரெயின் டியூமர்னு விட்டா டாக்டர்கள். அவர் மனைவிட்ட சொல்லிவிட்டால் அவருக்கு சொல்லல. பெரியவாள்கிட்ட போய் எதுக்கும் கேட்போம்னு அவர் அழிச்சுட்டு சொல்லாமலே அந்த மனைவி அழுதால். பெரியவாள்கிட்ட கூட சொல்லல. அவர் இந்த மாதிரி டாக்டர் சொல்லிவிட்டாரே என்ன பண்றதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு மகாபெரிவாள்கிட்ட அழறாள். அவர் பரமேஸ்வரன் இல்லையா? உடனே அந்த பையனை கூப்பிட்டார். சின்ன பையன் வேற, இப்பதான் குழந்தை எல்லாம் உண்டாயிருக்கு. வேலையெல்லாம் இருக்கட்டும், நீங்க திருச்சி பக்கம் போய் ஒரு கிராமத்துல வாடகைக்கு வீடு எடுத்துக்கோ, காவேரியில நித்திய ஸ்நானம் பண்ணு, காவேரி மண் எடுத்து தலைவழியே பூசிக்கோ, ஒரு 5-10 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமா ஸ்நானம் பண்ணு, நான் ஒரு மண்டலம் பண்ணிட்டு என்னை பாருன்னா. ஒரு மண்டலம் ஆச்சு. டாக்டர்கிட்ட போனா அந்த கட்டி இருந்த அடையாளமே இல்லை, தலையில போயிடுது. இது ஒரு சின்ன விஷயம், பெருசா நம்ம நினைக்கிறோம். குருவுக்கு தான் தெரியும், ஆச்சாரியனுக்கு தான் தெரியும் என்ன வழி யாருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது. நம்ம எதுக்கு அதிகாரிங்கிறது. ஏன்னா காவேரி ஸ்நானம் மண் எடுத்து தலையில பூசிக்கோங்கிறாரு. இது வேதத்துல சொல்லியிருக்கா, இது கீதையில சொல்லியிருக்காருன்னு அக்ஞன் கேட்டுடுவா. சொன்னா புரியாது. ஆச்சாரியனுக்கு தான் தெரியும் யாரு எதுக்கு அதிகாரின்னு. அவ சொன்னா அதை கேட்டுடுறது. பெரியவா சொன்னா கண்ணை மூடிட்டு கேட்டுட்டோமானால் அதனாலேயே நமக்கு க்ஷேமம் உண்டாகும்னு ஒரு நம்பிக்கையில தலைமுறையா இருந்தால். இப்ப எல்லாருமே தன்னையே பெரியவாள்னு நினைச்சுக்கிறாள். அதனால பெரியவா யாரும் கிடையாது, நான் தான் பெரியவாள், எனக்கு என்ன தெரியாது.
எனக்கு தெரியாத நீ பெருசா சொல்லிடுவியா அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அவளோட கர்மாவை அனுபவிக்கிறது இப்ப பலமா இருக்கு. தனக்கே தெரியும்னு நினைச்சிருந்து, தனக்கு தெரிஞ்சதையே எல்லாம் தெரிஞ்சதாக நினைச்சிருந்து வளை வந்துட்டு இருக்கா. அது விஷயம் இல்லை. பகவான் அந்த வேத பரம்பரையை ஏற்படுத்தினார். நமக்கு எது க்ஷேமங்கிறத வேதம் தான் சொல்லும். வேதம் அறிஞ்ச பெரியோர்கள் தான் சொல்லுவார். அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு புரியாத காலத்துல தான் ஸ்மிருதிகள் உண்டாச்சு. அப்புறம் இதிகாச புராணங்கள் ஏற்பட்டது. அதுலேயும் 4 லட்சம் ஸ்லோகத்துக்கு மேல 18 புராணங்களோட சங்கிய சொல்லப்படுறது. உப புராணங்கள் வேற இருக்கு. கலிஜனங்களுக்கோ இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எதுவுமே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல நல்ல விஷயங்கள்ல அவளால கோவிலுக்கு போனா கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் முண்டி அடிச்சுன்னு சந்நிதிக்கு போவாளே தவிர நின்று பெருமாளை பார்த்தோம் தாயாரை பார்த்தோம்னு இருக்காது. ஏதோ அங்க பாப்பா இங்க பாப்பா அர்ச்சகரை பாப்பா, வந்தவா என்ன பழத்தை கொடுத்தாளா வஸ்திரம் கொடுக்குறாளான்னு பாப்பால், தீர்த்தம் வாங்கிட்டு வந்து விடுவாள். பிரசாத ஸ்டாலில் இருக்கிற மனசு வைக்கிறத கூட பெருமாள்கிட்ட வைக்க மாட்டாள். இன்னைக்கு புளியோதரையா பொங்கலையான்னு கேட்டா சொல்லிடுவாள். சுவாமி என்ன கலர் பட்டு கட்டிட்டு இருந்தார் சொல்லு அப்படின்னா தெரியாது. கட்டு கட்டிட்டு இருந்தார் நன்னா இருந்தார் பெருமாள் அப்படின்னு வேணா சொல்லுவாளே தவிர இன்னைக்கு பச்சை பட்டு கட்டிட்டு இருந்தாரா இன்னைக்கு நீலப்பட்டு கட்டிட்டு இருந்தாரா சொல்லு அப்படின்னு மனசு வைக்கல. ஏதோ பெருமாளை பார்த்தால் ஒரு ஆஸ்திகதை இதே. ஆனா பிரசாத ஸ்டால்ல மணக்கிறது அதை கரெக்டா சொல்லிடுவா. பொங்கல் பண்ணிட்டு இருக்காள். இப்போ நல்ல பிரசாதம் பொங்கல் பொங்கோன்னு பையில போறவாளுக்கும் 10 பேருக்கு பெருமாளை நினைக்க விடாதே பொங்கலை வாங்கிக்கோங்க தீந்து போட போறதுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஜீவனுக்கு களியில இது மாதிரி விஷயங்கள்லயே தான் பிரவൃத்தி இருக்கும். அதனால அவளுக்கு சாரமாக சொல்லணும் அப்படின்னே ரொம்ப கருணையோடு கூட வேதத்தை வகுத்த வியாசாச்சாரியா நிகம கல்பதரோஹோ கலிதம் பலம் சுகமுகாதி அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. நிகமம் அப்படின்னா வேதம்னு அர்த்தம். பிரம்ம ஆகமம் நிகமம் ஆம்னாயம் சந்தஸ் எல்லாமே வேதத்தை தான் குறிக்கும். நிகம கல்பதரோஹோ வேதமாகிற பாகவதத்தோட 3வது ஸ்லோகம், முதல் அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம். நிகம கல்பதரோஹோ வேதம்ங்கிறது ஒரு கல்பக விருட்சம். உனக்கு என்ன வேணும் சொல்லு தரேங்கிறது வேதம். எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும். பிரஜா காமச்சின்வீதாம் பசு காமச்சின்வீதாம் விருஷ்டி காமச்சின்வீதாம் ஆமயாவி சின்வீதாம் தேஜஸ் காமோ யசஸ் காமஹன் பிரம்மவர்ச்சச காம ஸ்வர்க காமச்சின்வீதாம். வேதம் போய் சொல்றது உனக்கு என்ன வேணும். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போல இருக்கு வேத வாக்கியங்கள். என்ன வேணாலும் கிடைக்கும் இங்கே அப்படிங்கிறாலும் சில மால்கள்ல. அதுபோல வேதம் சொல்றேன் புரியறதுக்காக சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. அதுபோல வேதத்துல உனக்கு என்ன வேணும், வியாதி நிவர்த்தி ஆகணுமா, அமயாவி சின்வீதா ஆபோ வை பேஷஜம் பேஷஜமேவாஸ்மை கரோதி சர்வமாயுரேதி. எனக்கு புள்ள வேணும் வம்சவிருத்திக்குன்னா பிரஜா காமச்சின்வீதா பசு காமச்சின்வீதா. எனக்கு பசு வேணும். பசுன்னா பசு சமிருத்தி, பிராணிகளோட சேர்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்ப மெஷினோட ஆயிடுத்து பார்த்தேல வாழ்க்கை. ரொம்ப ஒரு துர்பாகியம் இது. மிஷினரியா ஆகி நம்மளும் மிஷின் மாதிரி ஆயிட்டோம். இறக்கங்கள்லாம் இல்லை, ஒரு பொறுமை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, வாக்குலையும் ஒரு கட்டுப்பாடு இல்லை. கண்டதை பேசுறோம், கட்டுப்பாடு இல்லை, யாரை பேசுறோம் என்ன ஒன்றும் தெரியல. அப்புறம் பேசிட்டு அப்புறம் ஆலோசிக்கிறா, இது சரிதானா அப்படின்னு ஆலோசிக்கிறா. சொல்லியிருக்க கூடாதுன்னு புரியறது, சொன்னதை எடுக்க முடியுமா, மிஷினா ஆயிட்டா. இதே மிருகங்களோட பழகினாலானால் பசுபக்ஷிகளோட ஒரு சமச்சித்த சமாதானம் ஏற்படும். பசுகிட்ட போய் நின்றுட்டோமானால் சத்துவகுண பிராணி அது. கிட்ட போனால் சித்தம் அடங்கும். அதனாலதான் பசுவை பூஜி, பசுக்கு மஞ்சள் எடு, புல்லு கொடுன்னு சொல்றதெல்லாம் காரணம் என்னன்னா அதுட்டேருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது நிறைய இருக்கு. சத்துவகுணமான பாலும் கிடைக்கிறது நமக்கு. எல்லாத்துக்கும் மேல அதோட சாமீபியம் நமக்கு ஒரு சாந்தியை கொடுக்கும். பசு காலிலேருந்து பெறப்பட்ட பொழுதி நம்மளுடைய மகாபாபங்கள் எல்லாம் போக்கும். ஒருபடி புல்லு கொடுத்தோமானால் பிரம்மஹத்தியாதி பாபங்கள் போகும். ஓபியோ துர்வா பிரதானேன்னு பிரம்மஹத்தியாமிய போகத்தின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுபோல நாய்க்கு காக்காய்க்கெல்லாம் சாதம் போடுங்கிறது வேதமே. வைஸ்வதேவ பலியில போய் ஸ்வவாயசபலிம் கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு
வைஸ்வதேவ பலியில நாய்க்கு ஒரு பலி இருக்கு, காக்காய்க்கு ஒரு பலி இருக்கு. எல்லா ஜீவரா பூதங்களுக்கும் அதோட தான் இருக்கணும், வாழணும். கீழேந்து எல்லாத்தோடையும் பழகினாதான் மனுஷனுடைய ஒரு பரிபாக்கம் மேம்படும். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ஒரு பழக்கம் இருக்கணும். பசு வேணுமா சொல்லு நான் தரேங்கிறது வேதம். பசுகாமஸ்சின்வீதா, மழை வேணுமா சொல்லு அதுக்கும் நான் உபாயம் சொல்றேன். விருஷ்டிகாமஸ்சின்வீதா, தேஜஸ்காமோ யசஸ்காமஹா, என்ன வேணாலும் தரேங்கிறது. ஆனா எடுத்துக்கிறதுக்கு அதிகாரிகள் இல்லை. இப்போ வேதத்தை அத்தியனம் பண்றவாளும் இல்லை, வேதத்துல என்ன இருக்குன்னு தெரியல, சொன்னாலும் புரியல, வைதீகமாய் வேதோக்தமாய் வாழறதுக்கான ஆசையும் இல்லை. ரொம்ப தூரம் போயிட்டாள், வேதத்தை விட்டு ரொம்ப விலகி போயிட்டாள். அதனால அவளுக்கு புரியல. அதனால வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு தெரியணும், இதிகாச புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னு தெரியணும்னு 4 வேதங்களையும் 3 முறை ஆமூலாகிரம் பார்த்து திருவன்வீக்ஷ மனிஷயான் சுகாச்சாரியா வேதத்தை ஆமூலாகிரம் 3 முறை பார்த்து அப்படியே எசன்ஸா புழிஞ்சு கொடுத்தாராம் பாகவதம்ங்கிற கிரந்தத்தை. வேதவியாசன் நிகம கல்பதரோஹோ கலிதம் பலம், கல்பக விருட்சமாகிற வேதத்திலேருந்து பழுத்த பழமாம் இந்த பாகவதம். ஒரு மரத்தினுடைய சாரம்ங்கிறது பழத்துல தானே இருக்கு. மாமரம்னு சொன்னா அந்த மாமரத்தினுடைய ருச்சி பட்டையில இல்லை, பெருசா இலையில இல்லை, பூல இல்லை, வடுவில் கூட இல்லை, அந்த பழுத்து வர பழத்துல தான் இருக்கு அந்த ருச்சி. அதுபோல வேதமாகிற சாரம், வேதம் என்ன சொல்லியிருக்கு அதோட ரசம் தெரிஞ்சுக்கணுமானால் பாகவதத்துல தான் இருக்கு. அதுக்காக தான் வியாசாச்சாரியால் நிகம கல்பதரோஹோ கலிதம் பலம், வேதமாகிற கல்பக விருட்சத்துல பழுத்த பழம்னால் அப்போ மரத்துல இல்லைன்னு சொன்னா பழத்தை உண்டியே வச்சுக்கலாமா? இப்ப மரத்தை வேண்டாம் பழம் உண்டி போறோம்னு பாகவதம் உண்டி போறோம், வேதம் வேண்டாம்னு இப்ப சில பேர் சொல்றா. பாகவதத்துல ரொம்ப பக்தி போல சொல்றா. அப்படி சொல்லலாமான்னால் மரம் இல்லாத பழம் ஏது? நான் வேணா வைக்கல, மார்க்கெட்ல இருந்தது பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்னால், யாரோ தன் மரம் வச்சு ஜலம் விட்டு தோப்புலேருந்து பெருச்சுன்னு வந்தா தானே நமக்கு மார்க்கெட்ல பழம். அதனால 10 பேர் வேதத்தை பாராயணம் பண்ணிட்டு தான் இருக்கணும், வேதோக்தமான தர்மங்களை பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பழம்தான் பாகவதம். நிகம கல்பதரோஹோ கலிதம் பலம், பழத்துக்கு இயற்கையாவே ஒரு ருச்சி உண்டுன்னா கூட கிளி கோதினுதானால் இன்னும் ருச்சி அதிகம். கிளி மூக்குப்பட்டுதானால் அந்த பழத்துக்கு ருச்சி அதிகம். கிளியிலையும் பஞ்சவர்ண கிளின்னு ஒரு கிளி, அது கண்ணுக்கே தெரியுமாம் எந்த பழம் பழுத்திருக்கு, நன்கு பக்குவமாயிருக்குன்னு. ஒரு மாந்தோப்புக்கு ராத்திரி 12 மணிக்கு தான் வரும், அது பகல்ல வராது. ராத்திரி 12 மணிக்கு வந்ததானால் அந்த இருட்டிலையும் 1,00,000 பழம் பழுத்திருந்தது அந்த தோப்புலன்னால் ஒரே ஒரு பழத்தை தான் சாப்பிடும். அது கண்ணுக்கு தெரியுமா இந்த பழத்துல தான் ருச்சி அதிகம்னு. அது மாத்திரம் இந்த தோப்புக்காரன்ட்ட கிடைச்சது அந்த பழம். கிளி கொஞ்சம் தானே சாப்பிடும், சின்ன வயருக்கு கொஞ்சம் அது அழகுபட்டு கோதிருந்த பழம் கிடைச்சது தோப்புக்காரன்ட்டேன்னால் அதுக்கு ஒரு விலை உண்டு. கிளி கோதின பழம்னு சொன்னா அதுக்கு விலை அதிகம். ஏன்னா அது ஒரு ஐஎஸ்ஐ போல அங்கீகாரம். நல்ல ருச்சியான பழத்தை கிளி கொத்தும். கிளி கோதின அந்த அழகுபட்டதுனாலேயே அந்த பழத்துல இன்னும் ருச்சி அதிகமாகும். அதுபோல சுகாச்சாரியால் கோதின பழமாம் இந்த பாகவதம்ங்கிற பழம். சுகர்னு சொன்னா கிளிக்கும் பேரு, சுகருக்கும் பேர். சுகமுகாதி அமிர்தத்ரவ சம்யுதம், சுகருடைய வாக்கு பட்டதும் அவர் இந்த பாகவதத்தை சொன்னதும் அமிர்த ரசமா போயிட்டு தான் இந்த பழம். ஏற்கனவே வேதமாகிற விருட்சத்துல சாரமாய் பழுத்த பழம். சுகர் தொட்டதுக்கு அப்புறம் இந்த பழத்தை சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம், அமிர்த திரவமா போயிட்டு தான் இந்த பாகவதம். வியாசாச்சாரியால் நம்மளெல்லாம் கூப்பிடுறார், ஹே ரசிகாஹா, நன்கு பழத்தை சாப்பிட தெரிஞ்ச ரசிகர்களா, இந்த பூமியிலேயே பிறந்த பாக்கியசாலிகளா, புவிபாவுகாஹா, இந்த பூமியிலேயே பிறந்த பாக்கியசாலிகளா, ஏ ரசிக்க நல்ல பழத்தை நல்ல ஆகாரத்தை ரசிக்கால் சாப்பிட்டது தானே அது சமைச்சவாளுக்கு சந்தோஷமா இருக்கும். நல்ல வாதம் அல்வா பண்ணி கொடுத்துருக்கா, அதை ரசிச்சு சாப்பிட்டு அது நன்னா இருக்குன்னு சொன்னாதான் பண்ணவாளோட பரிசிரமத்துக்கு ஒரு பலம். எங்க தாத்தா பரிகாசமும் சொல்லுவாள், அந்த ரசம் தெரியாதவன் சாப்பிட தெரியாதவன் சில வைத்தியம் வாதம் அல்வாவை மோர்க்குழம்புல பிசைஞ்சு விடும்பார். மோர்க்குழம்புல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டானா
பண்ணவாளுக்கு வாந்தி வந்து விடாதோ அது பார்த்தாலே. பாதால்வான்னா அது தனியாக தான் சாப்பிடணும்னு ரசித்து சாப்பிடணும். அது தெரியாத ஆகாரம் பண்றது ஒரு கலைன்னால் சாப்பிட்றது ஒரு கலை. அது சரியான முறையில் சாப்பிட்டு அது ஒரு 2 வார்த்தை சொல்லவும் சொல்லணும். நன்னா பண்ணியிருந்தாலானா நன்னா பண்ணியிருக்காள் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம். சொல்ல தெரியணுமே. சில பேர் கம்முன்னு இருப்பா, உப்பு கூட போயிடுதுன்னா ஒண்டி சொல்லுவாள், குறை ஒண்டி சொல்லுவாள். எங்க தாத்தாவோட ஒரு 10 சிஷ்யால் எப்போதும் கூட போவாள். ஒரு பெரிய இடத்துல சமாராதனை நடந்தது. ரொம்ப பக்தியோடு கூட அவர் 108 பேருக்கு போஜனம் போட்டார். ரொம்ப பக்தியோட கூட தாத்தாவையும் அழிச்சிருந்தால் சாப்பாடெல்லாம் நல்லா ஏகப்பட்ட வஸ்துக்கள்லாம் போட்டு சமாராதனை பண்ணி காலலம்பி வஸ்திரம் கொடுத்து சப்தாகத்துக்கு மத்தியிலேயே இதுவும் நடந்தது. முடிஞ்சதும் பந்தியில தாம்பூலங்கள்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு தாம்பூலம் கொடுத்துட்டு ஆகாரங்கள்லாம் சரியா இருந்ததா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். எல்லாமே நன்னாதான் இருந்தது. ஒரு அசடு பட்டுன்னு என்ன பண்ணி விடுத்து, எல்லாம் நன்னா இருந்தது, பச்சடியில கொஞ்சம் உப்பு கூட அப்படின்னு. இந்த தாத்தா உடனே தாத்தாவோட சிஷ்யர் வேற, உடனே அவரை ரூமுக்கு அழைச்சின்னு போய் 1 மணி திட்டினாராம். நீ என்ன நித்தியம் பச்சடியோட தான் சாப்பிட்றிய, பச்சடி பாயசத்தோட தான். அவ்வளோ ஸ்ரத்தையோடு கூட 108 பேருக்கு அன்னதானம் பண்றாள். நன்னா இருந்த பதார்த்தம் எவ்வளவு இருக்கு, அதை சொல்லக்கூடாதா? பாயசம் போட்டால் பக்ஷங்கள் போட்டால் நன்னா இருந்ததுங்கிறத 4 வார்த்தை சொல்லக்கூடாதா? குறைதான் சொல்லணுமா? அதுதான் குணம்ங்கிறது. அனந்தராமதீக்ஷர்னு ஏன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோமானால் பிரவச்சன சாமர்த்தியத்தினால உண்டி இல்லை, அவ்வளோ ஆத்ம குணத்தோடு இருந்தாலவா. 10 பேருக்கு எல்லாம் போட்டு பரமாறிட்டு இருக்கிறதே ஒருத்தர் ஜாரி எடுத்துன்னு மாத்தியானியம் பண்ண போறேன்னு சொன்னா திட்டுவார் எங்க தாத்தா. அனுஷ்டானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் தான். நீ ஏன் முன்னாடியே பண்றதுக்கு என்ன, இவா 10 பேரும் காத்துன்னு இருப்பாளா இல்லையா? இந்த மாத்தியானிகம் பாவம் இல்லையா நீ பண்றது? 10 பேரை காக்க வச்சுட்டு உனக்கு இப்ப என்ன மாத்தியானிகம்னு திட்டுவார் தாத்தா. பந்தியில இத்தனை பேர் காத்துன்னு இருக்கிறதே, நான் இப்பதான் மாத்தியானிகம் பண்றேன்னு துர்வாசராட்டம் கிளம்புறிய அனுஷ்டானத்துக்கு. பண்றவன் முன்னாடியே நேத்திக்கு மாத்தியானிகம் பண்ணியா நாளைக்கு பண்ணியே தெரியாது, 10 பேரை பார்த்ததுமே மாத்தியானிகம்னு கிளம்புறியேன்னு திட்டுவார். முன்னாடியே பண்ணியிருக்கணும்பா. அவ்வளவு ஆத்ம குணத்தோட புஷ்பத்துல வண்டு போல எல்லார்ட்டையும் பழகிட்டு இருந்தார், யாருக்கும் தொந்தரவு இல்லாம. அதனால அந்த ஆத்ம குணத்தினாலே ரொம்ப பெருமையா பிரகாசிச்சால் எங்க பிதாமகா. பச்சடியில உப்பு கூடன்னு சொல்றியே, அந்த பிராமணன் எவ்வளவு ஸ்ரத்தையோடு கூட நடத்தி இருக்கார். அவர் மனசு வருத்தப்படாத. 108 பேருக்கு போஜனம் போட்டிருக்கார், இப்படி நீ போய் சொல்லிவிட்டியேன்னு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டார். அவரை கூப்பிட்டு சொல்ல தெரியணுமே, நல்லதை சொல்ல தெரியணும், சாப்பிட தெரியணும். பரமாறுறவாளுக்கும் ஆசையா இருக்கணும் சாப்பிட்றவாளை பார்த்தா. சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யுதம். அதனால இங்க வியாசாச்சாரியால் சொல்றாள், என் பாகவதம் எல்லாருக்கும் கிடையாது, யாரு ரசிச்சு சாப்பிட தெரிஞ்சவாளோ அவ உண்டிதான் வரணும்னு விட்டா. ரசிகாஹா புவி பாவுகாஹா. எதுக்காக சொன்னேன்? ரசிகாஹா, பாகவதத்தோட ரசம் தெரிஞ்சவா. துருவச்சரித்திரம் தானே எனக்கே தெரியுமே, கஜேந்திர மோட்சம் தானே எனக்கே தெரியுமே. நான் வாரமலர் ஆன்மீக மலர்ல படிச்சுன்னு தானே இருக்கேன், அடிக்கடி வருதே, ஆன்மீக மலர்ல வருதே, அதுல வருதே இதுல வருதேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அவன் ரசம் தெரிஞ்சவன் இல்லை. புதுசா 100 தடவை கேட்டாலும் 1000 தடவை கேட்டாலும் புதுசா கேட்கணும், புதுசா சொல்லணும். ஒரு மகான் என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 5000 தடவை பாகவத சப்தாகம் பண்ணியிருப்பார். அவர் கேட்கிறார், எனக்கு பாகவதம் சொல்ல தெரியுறதா, நான் சரியா சொல்றேனா அப்படின்னாரு. எனக்கு அழுக வந்து கொடுத்தோம், நீங்க இப்படி சொல்லலாமா, புதுசா சொல்றேன் நீங்க பாகவதம்னு சொன்னேன், சந்தோஷப்பட்டார். பாகவதம் சொல்றவாள் அப்படி இருக்கணும், கேட்கிறவாள் அப்படி இருக்கணும். புதுசா சொல்லணும், கேட்கறதையும் புதுசா கேட்கணும். ததேவரம்யம் ருச்சிரம் நவம் நவம் அப்படின்னா புதுசா இருக்கணும். ஏன்னா பாகவதம் அப்படிதான் இருக்கு, வியாசர் அப்படிதான் அதை சமைச்சிருக்கா. புதுசா என்னைக்கும் தொட்டா அனுபவிக்கிறா போலதான் இருக்கால். அனுபவ குணம் நமக்கு இருக்கணும். ஒரு மகான் வள்ளியூர் சுவாமின்னு இருந்தார், 1000 பாகவத சப்தாகம் பண்ணினார். பாகவத ஹம்சம்னு சொல்லுவார். அவரோட 80வது வயசு அந்த அவரோட வர்தந்தியில அவரோட பிறந்த நாள்ல எங்க அப்பாவோட பிரவச்சனம் வச்சிருந்தார் பாகவத சத்திரத்துல. 90வது வயசுல என்ன அழைச்சிருந்தார். ஒரு பாக்கியம், அவரோட 90வது வயசுல பாகவத சத்திரத்துல வாமனாவதாரம் போய் சொன்னேன். அவருக்கு அப்போ கொஞ்சம் அசக்தமா இருந்தது. எல்லார் கதையும் ஒரு ஸ்பீக்கர் அவர் இருக்கிற ரூம்ல வச்சிருந்தார், அங்கதான் கேட்கறதுன்னு இருந்தார். எழுந்து வர முடியல, சபைக்கு நாள் முழுக்க சத்திரம் நடக்கிறது.
ஒரு ஸ்பீக்கர் மாத்திரம் ரூம்ல வச்சிருந்தால் இங்க நடக்கிற கதை பாராயணங்கள்லாம் அவர் கேட்கிறா போல. இது மாதிரி அனந்தராம் தீட்சர் பேரன் வந்திருக்காருன்னதும் ஓடி வந்துட்டார் ரூம்ல இருந்து வெளியில. அந்ததை விட ஆச்சரியம், மகரகிண்டி ஒன்று போட்டு இருப்பார், அது பின்னாடி போட்டுட்டார், பொட்டுன்னு வந்து நமஸ்காரம்னு குனிஞ்சுட்டார். நான் உடனே அவருக்கு கீழே குனிஞ்சு நமஸ்காரம்னே, நீங்க அக்னிஹோத்ரி, உங்களை பார்த்தாலே பாக்கியம், கருட சயனங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே பாகவதம் சொல்றதுக்கு, நீங்க சொல்றது பாகவதத்துக்கே ஏற்றம், இவ்வளவு அனுஷ்டானங்களும் பண்ணிட்டு வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் மேலே எங்க அனந்தராம் தீட்சர் பேரன் வந்திருக்கேன் அப்படின்னு முடியாத பரப்பஞ்சேரில் வந்து எழுத்தாப்புல உட்காந்துண்டு. எங்கள் அப்பாட்டியும் ரொம்ப பிரியம். 1.5 மணி நேரம் வாமனாவதாரம் சொன்னேன். 1000 பாகவதம் சொன்னவர் முன்னாடி சொன்னேன்னு சொல்லிக்கிறேன், பயந்துட்டே சொன்னேன். ஏன்னா அவளுக்கு அவா ரசத்தை நான் தொடர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ, அவள் அனுபவிச்ச அளவுக்கு. 90 வயசு, பாகவத பழமா இருக்கார். முடிஞ்ச உடனே ஒரே வார்த்தை தான் சொன்னார், பாகவதத்துல என்ன சொல்லணுமோ அதை நீங்க சொன்னேன். இந்த வாமன சரித்திரத்துக்கு இதுக்கு முத்தாய்ப்பா என்ன சொல்லணுமோ அதை அழகா நீங்க சொன்னேன்னு அவர் மைக்கு வாங்கி 2 வார்த்தை சொல்லி அவர் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் குழந்தையெல்லாம் நடத்துறேன்னு நாள் என் பிறந்த நாளே நான் பெருசா விருப்பம் இல்லை, ஆனாலும் இது மாதிரி பாகவதாலாம் வருவாள், பிரவச்சனம் பண்ணுவாள்னு சொன்னதுனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் ஒத்துண்டேன். அதில் இவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு என்கிட்ட தனியாக சொல்கிறார், எனக்கு நீங்கள் குருவாயூரப்பன்ட்டு எனக்காக பிரார்த்திக்கணும்னா. என்ன வேண்டிக்கணும்னே, பாகவதத்தை ரசித்து படிக்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும் குருவாயூரப்பன். அதோட இல்லை, நான் தப்பு இல்லாத புனருக்தி இல்லாத என் வாழ்நாளில் ஒரு தடையாவது பாகவதத்தை படிக்கணும், நீங்கள் எனக்காக வேண்டிக்கணும்னார். எனக்கு அழுக வந்துடுது. நான் சொன்னேன், உங்களை பார்த்து தான் பாகவத பாராயணம் பண்ணுறதுக்கே எனக்கு ருச்சி வரணும்னு நான் வேண்டிக்க வந்திருக்கேன், 1000 பாகவத சப்தாகம் பண்ணவால் நீங்கள் இப்படி சொல்லலாமான்னு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு தடையாவது வாழ்நாளில் தப்பு இல்லாத படிக்கணும் பாகவதத்தை, ஒரு தடையாவது புனருக்தி இல்லாத படிக்கணும். ரிவர்ஸ் கீர் போட்டு திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிப்பா சில பேர், சோகம் பாதியில் நின்றுடும், படிக்க வராது, திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிப்பார். அது மாதிரி புனருக்தி இல்லாத தப்பில்லாத அக்ஷர சுத்தமாய் எனக்கு பாகவதம் படிக்கணுங்கிறார். 1000 சப்தாகம் நடத்திடுவார். சொல்லிவிட்டு சொல்கிறார், உங்கள்கிட்ட கிருஷ்ணபிரேமி சுவாமிக்கு ரொம்ப பிரியமாமே, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் என்ன வாழ்நாளில் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், 1000 பாகவதம் படித்ததுக்கு ஒரே ஒரு தடவை அந்த சுவாமி மல்லியூருக்கு வரணும், நீங்கள் போய் சொல்லுங்க அப்படிங்கிறார். உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாமே, அடிக்கடி உங்கள் ஆசிரமத்துக்கள் வராராமே, உங்களோட யஜ்யங்களுக்கெல்லாம் வராலாமே என் பையன் சொன்னான், நீங்கள் ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட சொல்லணும், அந்த சுவாமிகிட்டே ஒரு தடவை மல்லியூருக்கு வரணும், அவரோட பொன்னடி சாத்தணும்னு நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறார். அது அண்ணாட்டியும் நான் வந்து சொன்னேன், பிரேமி அண்ணா போய் இருந்தால் அவள்கிட்ட சொன்னேன், ஒரு சுவாமி 1000 பாகவதம் பண்ணிட்டு அண்ணா உங்களை எதிர்பார்த்துன்னு இருக்கார் அப்படின்னு அண்ணாட்டியும் சொன்னேன். அவசியம் அந்த பக்கம் போனால் போகிறேன்ப்பா அப்படின்னு எங்கிட்டையும் சொன்னார். குருவாயூர் போகிறதே நான் பார்க்குறேன், நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி அப்படின்னு சொன்னார். ஏன்னா பாகவதால பார்க்கறது அவ்வளோ சந்தோஷம். சங்கமக்கலு சாதுனாம் உபயேஷாஞ்ச சம்மதா அப்படிங்கிறது சாஸ்திரம். அதோடு கூட தரிசனாதேவ சாதவா, பல தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணால் கிடைக்காத பாக்கியம் சாதுக்கள் ஒருத்தருக்கு பார்த்துட்டா கிடைக்குமா? நஹ்யம்மயானி தீர்த்தானி, எத்தனை ஆலயத்தில் போய் எத்தனை பிம்பத்தை ஸ்ரீனிவாசன் வரதராஜனை பார்த்தாலும் கிடைக்காத ஆனந்தம் சாதுக்கள் ஒருத்தருக்கு பார்த்துட்டா கிடைக்குமா? நதேவா மிருச்சிலாமயாக தேபுனம் தீ உருகாலேனே தரிசனாதேவ சாதவாக அப்படிங்கிறது பாகவதம். புஷ்கரம், கங்காதீரம், கிருஷ்ணா நதி, கோதாவரின்னு போய் ஸ்நானம் பண்ணுறதை விட பாக்கியமாக சாதுக்கள் ஒருத்தருக்கு பார்த்துக்கிறேன், அது அதை விட சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படியெல்லாம் பாகவதத்தை ரசிக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த பாகவதம்னு விட்டார் வியாசர். முதல் ஸ்லோகத்திலேயே செக்கு வைக்கிறா போல முதல் அத்தியாயத்திலேயே என் பாகவதம் காரை முறைன்னு எடுத்து கட்டப்பட்டேன்னு படிக்கிறதுக்கு இல்லை, எனக்கும் பாகவதம் தெரியும்னு பீத்திக்கிறதுக்காக இல்லை பாகவதம். நான் எப்படி படிப்பேன் தெரியுமா, எப்படி கதை சொல்லுவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இல்லை பாகவதம். முகுரஹோ ரசிகாஹ புவிபாவுகாஹ, என்ன போல பாக்கியவான் யாரு, எனக்கு பாகவதம் படிக்க கிடைச்சிருக்கேன், சப்தாகம் நடக்க கிடைச்சிருக்கேன், கலந்துக்க கிடைச்சிருக்கேன், கதை சொல்ல கிடைச்சிருக்கேன்னு நினைக்கிறவாளுக்கு தான் என் பாகவதம் விட்டா. துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம்னு அதை ஆசையா படிக்கிறவாள் ரசிக்கிறவாளுக்கு தான் என்னோட பாகவதம்னு விட்டார். இந்த பூமியில பிறந்தவாளுக்கே பாக்கியம் விட்டார். முகுரஹோ ரசிகாஹா, பாவுகாகான்னு ஒண்டி சொல்லாம புவி பாவுகாஹா, பூமியில பிறந்தவாளையே பாக்கியசாலி. பூமியில அவர் மல்லியூர் சுவாமி சொல்றாள், நாங்கள்லாம் உங்க தாத்தாவை பார்த்து தான் பாகவதத்துல எங்களுக்கு ஈடுபாடு,
நீங்கள்லாம் எத்தனை தலைமுறையா பாகவதம் சொல்றவாள், நீங்க வந்தேலையே நம்ம க்ஷேத்திரத்துக்கு அப்படிங்கிறார். நான் ரொம்ப சின்னவன், அவர் முன்னாடி அந்த பாவனையில தான் நான் போனேன். அதுவும் மெட்ராஸில் ஒரு சப்தாகம் நடந்துட்டு இருந்தது எனக்கு மயிலாப்பூரில். பேரமவுண்ட்டுன்னு இப்போ ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் இருந்தது கொச்சினுக்கு. கார்த்தால ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே மல்லியூருக்கு போயிட்டு மத்தியானம் பிரவச்சனம் என்னோடது முடிச்சுட்டு சாயரட்சா அதே ஃப்ளைட்டில் திருப்பி மெட்ராஸ் வந்து பாகவத பிரவச்சனம். அவருக்காக என்ன தான் போனேன். சப்தாகத்தில் மத்தியில் அவரை தரிசனம் பண்ணணும்னு நான் போனேன். அவர் சொல்கிறாள், உங்களுக்கெல்லாம் தலைமுறையாக உங்கள் ஆத்து சொத்தாச்சே பாகவதம் அப்படிங்க. அவர் சொல்றதே தான் நமக்கு இன்னும் பக்தி இன்னும் அந்த பாகவதத்திலையும் ராமாயணத்திலையும் ஏற்படுறது. உங்க ஆத்து சொத்தாச்சே ராமாயணம் பாகவதம் அப்படிங்கிறார். நிகம கல்பதரோஹோ கலிதம் பலம் சுகமுகாதி அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் உஹுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. பழம்னு சொல்லிவிட்டு குடிங்கோங்கிறாரே, பிபதா அப்படிங்கிறார், குடிங்கோங்கிறார். பழம்னு சொன்னா காதத்தார்னு சொல்லணும், நறுக்கி சாப்பிடுங்கோ இல்லை கடிச்சு சாப்பிடுங்கோன்னு சொல்லணும். பழம்னா கடின்னு சொல்லணும். ஜூஸா இருந்தாதான் ஜலமா இருந்தாதான் குடின்னு சொல்லணும். பழம்னு சொல்லிட்டு குடிங்கிறாரே. கல்லா இருக்கிற சாலிட்டை குடிக்க முடியுமா? லிக்விடை தானே குடிக்க முடியும். சாலிட்டை வந்து சமைக்கத்தானே முடியும். குடிக்க முடியுமான்னால் அதுக்கு வியாக்கியாதா சொன்னார், கல்கண்டு இல்லையான்னார். கல்கண்டு இருக்கு, வாயில போட்டுக்கிறோம், பெரிய கட்டி தான் கல்கண்டு. அதை கடிக்கிறோமா குடிக்கிறோமா? எச்சிலோட கரைஞ்சு வாயில அந்த சாரை தானே குடிக்கிறோம். அதுலேயும் ஒரு குப்பை இல்லை, நாறு இல்லை, சுத்தமான கல்கண்டுல. அதுபோல பாகவதம், இதுல ஒண்ணுமே தோஷமே இல்லை, அதனால அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சுகமுகாதி அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம். பம்பாயில ஆப்பூசுன்னு ஒரு மாம்பழம் கிடைக்கும். சீசன்ல 1000 ரூபாய் விலை இருக்கும் ஒரு பழம். இன்னைக்கு எதுவும் ரொம்ப கூடயே இருக்கு. 1000 ரூபாய் இருக்கும். அந்த ஆப்பூசு பழம் போட்டாதான் பார்ட்டியில வந்தவா ஒத்துப்பாள். என்ன விருந்தா இருக்கட்டும், பிறந்த நாள் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், அந்த ஆம்ரஸ் கொடுத்தாதான் பம்பாயில அந்த பார்ட்டிங்கிறது. மகாராஷ்டிரத்துல அந்த சத்தி வந்து பூர்ணமாகும். அது அப்படியே எசன்ஸா இருக்கும். மாம்பழத்துக்குள்ள உயர்ந்த பழம் அது அந்த ஆப்பூசுங்கிறது. ஏழையால் அதை வாங்க முடியாது, ஏழையால் அதை சாப்பிட முடியாது. ஐஸ்வர்யம் உடையவன் தான் வந்து பொட்டி பொட்டியா வாங்குவான் அந்த சீசன்ல. அது ஒரு துண்டை எடுத்து வாயில போட்டோமானா ஜூஸாவே கரையும் வாயில. ஐஸ்கிரீம் போல இருக்கும் அந்த மாம்பழம். சாப்பிட்ட வாளுக்கு தெரியும். ரசம்னா ரசமா இருக்கு. மாம்பழம்னா சாதாரண ஒட்டுப்பழமும் கிடைக்கிறது, ருமானியும் கிடைக்கிறது. அதோட ஆப்பூசை சேர்க்க முடியாது. இந்த பழத்தெல்லாம் சொல்லிவிட்டு இதுவும் மாம்பழம் தானே அதுவும் மாம்பழம் தானேன்னு சொல்ல முடியாது. அதுபோல எல்லா புராணங்களும் இருக்கு, பாகவதத்துக்கு ஈடு எதுவும் கிடையாது. ஏன்னா இது ரசபூயிஷ்டமா இருக்கு. பிபத பாகவதம் ரசமாலயம், பெரிய ரசக்கடலா இருக்கா. இந்த பாகவதத்தை எப்படி பருகணும்னால், உயர்ந்த ஜூஸை குடின்னு சொன்னா டானிக் மாதிரி குடிப்பாளா, கசப்பு மருந்து மாதிரி குடிப்பாளா? கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ரசிகன் போஜன ரசிகன் சாப்பிடுவானோ அதுபோல ஆலயம்னா ஆ சமந்தாத்து லயம் அப்படின்னு வியாக்கியானம். நீ பிரளயமாற பர்யந்தம் பாகவதத்தை விட்டுடாதே படி. இல்ல பகவானோட நீ லயமாற பர்யந்தம் பாகவதத்தை படி. ஒன்னும் இந்த ஜகத்தே பிரளயமாற பர்யந்தம் பாகவதத்தை படி ஜென்ம ஜென்மத்துக்கு. இல்ல நீ பகவானோட லயமாற பர்யந்தம் படி. ஆ சமந்தாத்து லயம் பிபத பாகவதம் ரசமாலயம். இப்படி ஒரு பதமா ரசிக்க. நல்ல காரவடிசலை கொடுத்தா பெருமாள் பிரசாதம்னு நல்ல ரசிகன் வந்து அதுல இருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு, குங்குமப்பூ தனித்தனியா ரசிப்பான். வாயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இப்படி ரசிச்சு சாப்பிடுவானோ அதுபோல ஆலயம்னு பாகவதத்தை ஒரு பதமா ரசிக்கணுமா. அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ராமாசிரமத்துல. ஒரு சப்தாகத்திலையும் ஒரு சரித்திரங்களாக, ஒரு அத்தியாயங்களாக, ஒரு ஸ்லோகங்களாக கிட்டத்தட்ட ஒரு 140-150 சப்தாகம் ஆயிருக்கும். நம்ம ஆசிரமம் 6 வருஷம் போகிறது. இன்னும் டிசம்பர் வந்தால் தான் 6 வருஷம் ஆறுது. கோகுலாஷ்டமி உற்சவம் 6 வருஷம் ஆயிடுத்து. 140-150 பாகவத சப்தாகம் ஆயிடுது. இப்போதான் ஷஷ்டஸ்கந்தம் வந்திருக்கு. 3 அத்தியாயம் ஆயிருக்கு. 3 அத்தியாயம் சொல்ல தெரியாதுன்னு அர்த்தமா? 1 மணி நேரத்தில் ஒரு இடத்துல பாகவதம் சொன்னேன். 12 ஸ்கந்தமும் கொடுமுடின்னு ஒரு கிராமம் ஈரோடு பக்கத்துல.
அங்கே ஒருத்தர் சப்தாகம் நடத்தினால் 7 நாளும் என்னால் போக முடியலையே, பாராயணத்துக்கு 2 பேரை அனுப்பிச்சுட்டு நீங்கள் ஒரு நாளாவது வந்து உங்கள் வாக்கால் பாகவதம் சொல்லணும், அதுக்கு தான் உங்களை சப்தாகம் நடத்தினேன்னா ஒரு அம்மா. சரி வரேன்னுட்டு கார்த்தால போய் காவேரியில், ரொம்ப அழகான காவேரி எங்கே உத்தரவாகினி, ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே போய் பாகவதம் சொன்னேன். 1 மணி நேரம் தான், 10லேருந்து 11 மணி நேரம், 11 மணி வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கந்த கதை. நானே என்னோட சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு சொல்ல தெரியும்னு நான் அகம்பாவத்தில் சொல்லலை. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கந்த கதைன்னு 12 ஸ்கந்தம் இல்லையா, 1 மணி நேரத்தில் பாகவதம் சொன்னேன். அப்படியும் பாகவதம் சொல்ல தெரியும். ஒரு சப்தாகத்திலையும் பாகவதம் 3 வேளை பிரவச்சனம் பண்ணியும் பாகவதம் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 400-500 சப்தாகத்துக்கு மேலே வெளியூரில் பண்ணது இருக்கும். ஆனாலும் பாகவதத்தை இத்தனை நாளாக இப்படி சொல்லாத போயிட்டமேன்னு நினச்சி இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அத்தியாயமாக ஒரு ஸ்லோகமாக அனுபவிக்கிறது தான் வியாசர் நமக்கு பண்ணி கொடுத்ததுக்கு நம்ம பண்ணுற கிருதஜ்ஞத்தை. ரொம்ப பரிசிரமப்பட்டு அவர் வேத சாரத்தை நமக்கு கொடுத்துருக்கார். நிகம கல்பதரோஹோ கலிதம் பலம் சுகமுகாதி அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. நேற்றைய தினம் அஜாமிலோபாக்கியானம் ஆச்சு. அஜாமில சரித்திரத்திலே யமன் சொல்றார், கிருஷ்ணாங்கிரி பத்ம மதுலிக்ன புனர்விசிருஷ்டே மாயாகுணேஷு ரமதே விருஜினாவகேஷு அந்யஸ்து காமஹத ஆத்மரஜ பிரமாஷ்டும் ஈஹேத கர்மயத ஏவ ரஜः புனஸ்யாதி ஸ்ருண்வதாம் கிருணதாம் வீர்யாதி உத்தாமானி ஹரேர்முஹு யதா சுஜாதயா பக்த்யா சுத்தேன்னாத்மா விரதாதிபிஹி. பகவானுடைய கதைகளை கேட்கறதுனாலையும் ஸ்ருண்வதாம் கிருணதாம், அவருடைய கதைகளை கேட்கறதுனாலையும் சொல்றதுனாலையும் ஒரு ஜீவன் எந்த அளவுக்கு பரிசுத்தி ஆகுமோ அந்த அளவுக்கு கர்மானுஷ்டானங்களால ஆகாது, ஏகாதசியாதி விரதங்களால ஆகாது, புண்ணிய நதியில போய் ஸ்நானம் பண்றதுனால ஆகாது. ஸ்ருண்வதாம் கிருணதாம் வீர்யாதி உத்தாமானி ஹரேர்முஹு. அந்த கிருஷ்ணனுடைய உத்தாமானி எல்லையற்றதான வீர்யாணி, அவருடைய ஆச்சரியமான கதைகளை முகுஹு அடிக்கடி சுஜாதையா பக்தியா, நல்ல பக்தியோட கூட பக்தி ஸ்ரத்தையோட கூட கேட்கறதுனாலையும் சொல்றதுனாலையும் ஒரு ஜீவன் எந்த அளவுக்கு பரிசுத்தமாகுமோ அந்த அளவுக்கு ததா விரதாதிபிகி நசுத்தயேத். அதுபோல விரதாதிகளால சுத்தியாக்க. தஸ்மாதி சங்கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஜகன்மங்களமம்ஹசாம் மகதாமபி கௌரவ்யா வித்யைகாந்திக நிஷ்கிருதிம். நாராயணனுடைய குணகர்மங்கள் நாமோச்சாரணங்கள் பெரிய பெரிய மலமலையான பாப சமூகத்தை அழிக்கும் பெரிய பிராயஷ்சித்தம். இவன் சொல்றதுனால இவனும் சுத்தமாகுவான், லோகமும் சுத்தமாகும்னால் சுக்காச்சாரியா. பகவன் நாமத்துக்கு என்ன பெருமைன்னால் அவனையும் சுத்தமாக்குமா, லோகத்தையும் சுத்தமாக்குமா. ஜகன்மங்களமம்ஹசாம், ஜகத்தையும் பாவனமாக்கும். இப்ப பாகவதம் சொல்லிட்டு இருக்கோமானா இங்க சில பேர் தான் கேட்கிறாள்னா கூட இந்த சப்தங்கள் காத்தோட கலந்து போற இடங்கள்ல எல்லாம் நிரஸ்யதே ஏன திசாம் அமங்கலம் அப்படின்னால் சுகாச்சாரியா. காத்தோட இந்த பாகவத சப்தங்களை காத்து தானே தாங்கிண்டு போறது, காத்துல தானே சப்தங்கள் பரவறது. அந்த காத்தோட போற இடங்கள் எல்லாம் அமங்கலங்கள் எல்லாம் போக்கி விடுறதா. அந்த காத்து எங்கெல்லாம் போறதோ அங்க இருக்கிற அமங்கலங்கள் எல்லாம் போக்கி விடுறதான் பாகவத பாராயண சப்தங்கள், பிரவச்சன சப்தங்கள். பாராயணம் பண்ணிட்டே இருக்கோமானால் எங்கேயோ ஒரு மூலையில பாராயணம் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த சப்தம் காத்தோட கலந்து பரவர இடங்கள்ல எல்லாம் அமங்கலத்தை போக்குறதா, பாபங்களை போக்குறதா. தஸ்மாதி சங்கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஜகன்மங்களமம்ஹசாம் மகதாமபி கௌரவ்யா வித்யைகாந்திக நிஷ்கிருதிம். சொல்லிவிட்டு யமதூதால கூப்பிட்டு சொன்னால், கிருஷ்ணனுடைய பாதார விந்தத்துல எவர் மனசை வச்சிருக்காளோ, அந்த பாதார விந்தத்திலேருந்து அந்த தேனை ரசத்தை யாரு பருகிறாளோ அவளுக்கு நம்ம எஜமானால் இல்லப்பா. யமதூதாள்கிட்ட சொல்றா, நம்ம எஜமானால் இல்லை, விஷ்ணுதான் எஜமானன். நம்ம அவ இருக்கிற திக்குக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும், அவ இருக்கிற பக்கம் போயிடாதீங்கோ.
இத்தம் ஸ்வபர்த்ருகதிதம் பகவன் மகித்வம் சம்ஸ்மிருத்ய விஸ்மித தியோ யமகிங்கராஸ்தே நைவாச்சுதாஸ்ரயஜனம் பிரதிசங்கமானா திரஷ்டும் ச பிப்யதி ததா பிரபிருதி ஸ்மராஜன்னே. இது மாதிரி யமதூதாள்கிட்ட யமன் சொன்னதும் அதுலேருந்து யமதூதால் என்ன பண்ணினாலுங்களால் சுகாச்சாரியா, எங்கேயாவது பாகவதம் நடந்துதானா, எங்கேயாவது நாமசங்கீர்த்தனை யாராவது பண்ணிட்டு இருந்தாலானால் அந்த திக்குல பயந்துட்டே போறாளாம். ஒரு கால் யமகிங்கரால் அந்த பக்கத்துலையும் மேலே இருந்து வர வேண்டி இருந்தா கூட பிப்யத்தினால் வா நடுங்குறாளாம். திரஷ்டும் ச பிப்யதி ததா பிரபிருதி ஸ்மராஜன்னே. நாராயண பக்த ஜனங்கள் அவகிட்ட போகக்கூடாதே, போனா நமக்கு கேடு வரும், எஜமானன் சொல்லியிருக்காண்டான்னு ஒத்தனுக்கு ஒத்தன் யமதூதன் பேசிக்கலாமா. நாராயண நாமத்தை சொல்றவாள் கிட்ட போயிடக்கூடாதே, அவளை கண்ணால கூட பார்க்க கூடாது. திரஷ்டும் ச பிப்யதி, பார்க்கறதுக்கு கூட பயந்தாலாம். என்ன அர்த்தம்? யமதூதர்கள் நாமன் சொல்றவாள் கிட்ட கூட வரமாட்டா, பார்க்க கூட மாட்டா. ஆர்த்தா விஷன்னாக சிथिलाश्च भीताः घोरेषु च व्याधिषु वर्तमानाः சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்து அப்படின்னு சஹஸ்ரநாமம் இல்லை. இது விஷ்ணு புராண ஸ்லோகத்தை நமக்கு நித்யான்னிகத்தில் எடுத்து எழுதியிருக்கா. நித்யான்னிகத்தில் சில ஸ்லோகங்கள் பல புராணங்கள்லேருந்து நமக்கு எடுத்து ஆச்சாரியால் முதலியவாள்லாம் சிஷ்டாச்சாரத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கா. விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் பண்ண ஆதிசங்கர பகவத்பாதா 18 புராணங்கள்லேருந்தும் நாம மகிமையை எடுத்து எழுதி அந்த சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் அப்புறம் சிஷ்டாச்சாரத்தில் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சேர்த்திருக்காள். நமக்கு சர்வ பிரகரணாயுதாய நமஹா அப்படிங்கிறதோட அனுசாசனிக்கு பருவாலே சாஸ்திரநாமம் முடிஞ்சு போயிடுது அந்த அத்தியாயம். இன்னொரு ஆச்சரியம், அந்த அத்தியாயம் ஆரம்பமே யுதிஷ்டிரோவாச்சா கிமேகம் தெய்வதம் லோகே, அதுலேருந்து தான் ஆரம்பம். மகாபாரதம் 18 பருவால அனுசாசனிக்க பருவாலே 117ஆமத்து அத்தியாயம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். நான் பாரதம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுல பல பருவாக்கள் இருக்கு, அதுல பல அத்தியாயங்கள் இருக்குன்னு தெரியாத வாழ்க்காக சொல்றேன். 117ஆமத்து அத்தியாயம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அனுசாசனிக்க பருவால வருது. இது பகவத் தர்மங்கிறதுல போய் சொல்றார். ராஜதர்மம், மோட்ச தர்மம், ஸ்திரீ தர்மங்கள்லாம் சொல்லிட்டு வந்த பீஷ்மாச்சாரியா தான தர்மான் ராஜதர்மானி மோட்ச தர்மான் விபாகஷா ஸ்திரீ தர்மான் பகவத் தர்மானி சமாசவியாச யோகத்தான்னு சொல்றாளே சுகாச்சாரியா. அதுல பகவத் தர்மத்துல இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு ஆச்சரியம். இந்த அத்தியாயம் முடிஞ்சு ஒரு அத்தியாயம் போட்டு அதுக்கு அடுத்த அத்தியாயம் சிவசஹஸ்ரநாமமும் சொல்லியிருக்கா பீஷ்மாச்சாரியா. நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் உண்டி தானே தெரியும், பீஷ்வர் சொன்னார்னு சொல்லியிருக்கோம். மகாபாரதத்துல அனுசாசனுக்கு வருவால சிவசஹஸ்ரநாமமும் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சிவசஹஸ்ரநாமம் கரெக்டா 1000 நாமா உடைய ஒரே சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் உண்டிதான். பாக்கி எல்லாம் 1008 1028 லலிதாசநாமங்கள்லாம் கூட இருக்கும். 1010 1028 பல சஹஸ்ரநாமங்கள் கூட குறைச்சிருக்குங்கிறார். ஆனா 1000 நாமா கரெக்டா விஸ்வம் விஷ்ணுன்னு ஆரம்பிச்சோமானா 1000 நாமா சஹஸ்ரநாமம்னு பேர் சொல்றோம் இல்லையா, சஹஸ்ரநாமம்ங்கிறது கரெக்டா உள்ள நாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அதனாலேயே சம்பிரதாயத்துல சஹஸ்ரநாமம் சொல்ல போறேன் அப்படின்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். வேற ஏதாவது ஒரு தேவதையோட சேர்த்து சொன்னாதான் அந்த சஹஸ்ரநாமம். மற்றபடி சஹஸ்ரநாமம்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். ஏன்னா 1000 நாமா உடையது இதுதான். கிமேகம் தெய்வதம் லோகேங்கிறத ஆரம்பிச்சு சர்வ பிரகரணாயுதாய நமஹாங்கிறதோட முடிஞ்சு கொடுத்து வியாசம் வசிஷ்ட நப்தாரம் முதலிய தியானங்கள்லாம் சிஷ்டாச்சாரத்துல நமக்கு சேர்த்திருக்கா. பின்னாடி கீதையிலேருந்தும் பல ஸ்லோகங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமம், கருட புராணம், பாத்ம புராணம், விஷ்ணு புராணம், பல புராணங்கள்லேருந்து ஸ்லோகங்கள்ல பராசரருடைய ஸ்லோகங்கள்லாம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சத்தேன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் விஷ்ணு புராண ஸ்லோகம். வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதீவம் கேசவாத் பரம் அப்படிங்கிறதெல்லாம் விஷ்ணு புராண ஸ்லோகம். அதுபோல இந்த ஆர்த்தா விஷன்னாக இருக்கே கடைசி ஸ்லோகம், ஸ்காந்தத்திலேருந்து சிவபுராணத்திலேருந்து ஈஸ்வர உவாச்சா தேவி உவாச்சாலாம் வருது இல்லையா, கேனோபாயேன லகுனா பார்வதி உவாச்சா கேனோபாயேன லகுனாலாம் இருக்கு இல்லையா. இந்த ஸ்லோகங்கள்லாம் ஸ்காந்தத்தில் உள்ளது. தெரிஞ்சுக்கணும் என்னென்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாமலே பல புராணங்கள் சொன்ன புண்ணியம் கிடைக்கிறது. ஒரு ஸ்லோகங்கள் நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சத்தையா சொன்னோமான அவ்வளோ புண்ணியம் கிடைக்கிறதுன்னு. அதனால அதுக்கு மாத்திரம் ஒழியாது நமக்கு. நம்ம வாட்ஸ்அப் பார்க்க ஒழியும், இன்ஸ்டாகிராம் பார்க்க ஒழியும், அப்புறம் ரீல்ஸ் பார்க்கறது என்னெல்லாமோ சொல்கிறாளே.
யூடியூப் கேட்கவே வேண்டாம், மணிக்கணக்காக பாக்கி எல்லாத்துக்கும் ஒழியும். சாஸ்திரநாமத்துக்கு மாத்திரம் கையே வராது. கையிலேயே செல்லு இருக்குது, செல்லில் சாஸ்திரநாமம் இருக்குது. முந்தியாவது புஸ்தகத்தை தேடணும் எங்கே வச்சோம்னு. இப்போ செல் இல்லாத யாராவது இருக்காளோ? புஸ்தகம் ஹஸ்தலக்ஷணம் பால் பழைய காலத்தில் வித்வான்களுக்கு. இப்போ செல்லு தான் ஹஸ்தலக்ஷணம். சங்க சக்கர கதாபானைன்னு அதுவும் சில பேருக்கு ரெண்டு கூட இருக்கு. இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று. சங்க சக்கர கதாபானைன்னு 2-3 செல்லு கூட வச்சுட்டு இருக்கா. செல்லு இருக்க, அதில் சாஸ்திரநாமமும் இருக்க, சொல்றதுக்கு தான் ஆளு. எவ்வளோ துர்பாகியம் பார்த்தீங்களா, கையில் கிடச்சிருக்கு. தேவி பிரசீத ஜெகதீஸ்வரி லோகமாதா கல்யாண காத்ரி கமலேக்ஷண ஜீவநாதே தாரித்ரிய பீதி ஹிருதயம் சரணாகதம் மாம் ஆலோகய பிரதிதினம் சதைரபாங்கைஹி. கனகதாரா சொன்னா குடும்பத்துல கஷ்டம் இருக்குமா, தாரித்ரியம் இருக்குமா, சொல்றதுக்கு ஆள் இருக்காளா? இன்னைக்கு கஷ்டப்படுறேங்கிறா. பல பெரியங்களுக்கு நான் சொல்லுவேன், வேலை போயிடுது, அடுத்த வேலைக்கு கட்டுற கஷ்டப்படுறேன்னு நாளானா கனகதாரா ஸ்தோத்திரம் தான் சொல்றேன். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான விபவானி. சாம்ராஜ்யத்தை கொடுப்பாலாம் தாயார். சரோருஹாட்சி, அதுவும் கடைக்கண்ணால கொடுப்பார். துத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி மாமேவ மாதரணிஷம் கலயம் துமன்யே விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதான தக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன்னிஷீதது மைக்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்திவரோதர சகோதரம் இந்திராயாஹ கமலே கமலக்ஷவல்லபேத்வம் கருணாபூர தரங்கிதைரபங்கைஹி அவலோகய மாம கிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரமகிருத்ரிமம் தயாயாஹ. என்ன கொடுக்க மாட்டாள் தாயார்? நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பாள் இந்த தாயார். நம்பிக்கை வேணுமே நமக்கு சொல்றதுக்கு. ஸோ என்ன கொடுக்க மாட்டாள் தாயார்? போய் நின்னோமானா சந்நிதியில பராசர பட்டர் சொல்றார், இந்த குழந்தை வந்திருக்கானே, கையேந்தின்னு வந்திருக்கானே, இவனுக்கு நான் என்ன கொடுப்பேன்? குபேர சம்பத்து கொடுப்போமா? ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிதஞ்சலி பரம் வஹதே விதீர்யே அஸ்மை ந கிஞ்சிதுசிதம் கிருதமித்யதாம்பா தொம் லஜ்ஜசே கதய கோயமுதார பாவஹ. ஸ்ரீரங்கத்தில் அதுவும் தாயாரை பார்த்தோமானா கொஞ்சம் தலை குடிஞ்சிருப்பாள், லேசா தலை கீழே குனிஞ்சா போல இருப்பாள். அம்மா நீ ஏன் லஜ்ஜப்படுற? பெருமாள் வந்திருக்காரா? இன்னைக்கு பங்குனி உத்தரமா, பெருமாள் பக்கத்துல இருக்காரானா நீ வாஸ்தவா. புருஷால் இருந்தா பக்கத்துல கொஞ்சம் லஜ்ஜப்படுவா. பழைய காலத்துல, இந்த காலத்துல யாரோ ஒருத்தர் லஜ்ஜப்படுறதுக்கு இப்போ புருஷா லஜ்ஜப்பட்டு இருக்காள். பழைய காலத்துல ஸ்திரீக்கள் லஜ்ஜப்படுவாள். தொம் லஜ்ஜசே, நீ எதுக்கு வெக்கப்படுற? கதையா, எனக்கு சொல்லு. பராசர பட்டர் கேட்கிறா. தொம் லஜ்ஜசே கதைய கோயமுதார பாவஹ. நீ என்ன கொடுக்கல, ஏன் வெக்கப்படுற? ஏன் வெக்கப்படுறேன்னா அதுக்கு சொல்றார், இந்த குழந்தை கையை ஏந்தி என் படியேறி என் கோவிலுக்கு வந்ததுக்கு நான் சரியா கொடுக்கலையோன்னு லஜ்ஜப்படுறாளாம் தாயார். எதை கொடுத்துட்டு லஜ்ஜப்படுறான்னால் குபேர சம்பத்தை கொடுக்கறாளாம், அக்ஷரகத்தியை கொடுக்கறாளாம், எல்லா புண்ணியலோகங்களையும் கொடுக்கறாளாம், பரமபதத்தையும் பெருமாள்கிட்ட சொல்லி நமக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுக்கறாளாம். கொடுத்துட்டு ஐயோ இந்த குழந்தை கையேந்தினத்துக்கு நான் கொடுத்தது போராதோன்னு வெக்கப்பட்டு இருக்காளாம். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை ஜிதஞ்சலி பரம் வஹசே விதீர்யே. அது கையை 2 கையையும் சேர்த்து கொடுத்தே, நான் கொடுத்தது போராதே அப்படிங்கிறாளாம். பரமபதத்தை உள்பட கொடுத்துட்டு 2 கையும் சேர்த்து விட்டானே இவன், நான் வச்சது போராதோ அப்படின்னு சங்கோச்சப்பட்டுண்டே தலையை குனிஞ்சுன்னு இருக்கியோ அம்மா அப்படிங்கிறார் பராசர பட்டர். கஸ்மை ஜிதஞ்சலி பரம், 2 கையை சேர்க்கறது கஷ்டமா? இப்படி கையை வச்சுட்டு இருக்கிறது கஷ்டமா? ஆனா அம்மாவுக்கு குழந்தை ஏதாவது ஒரு சின்ன ஒரு செயல் பண்ணா கூட அதை பெருசா நினைப்பா, கஷ்டம்னு நினைப்பா. அது ஒண்ணுமே செய்யக்கூடாது. ஒன்னே ஒண்ணுதான் அம்மாவுக்கு செய்யணும், அது வயிறு நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டா அம்மாவுக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. சாப்பிட்டையா சாப்பிட்டையான்னு ராத்திரி 10 மணிக்கானா கூட ஒரு தடவை கேட்பா, சாப்பிட்டையா என்ன சாப்பிட்டேன்னு. அது ஒண்ணுதான் அவளுக்கு வேணும். வேற ஏதாவது காரியம் செஞ்சாலானா அம்மா பொறுக்க மாட்டாளாம்.
உலகத்துக்கே ஜெகன் மாதா இல்லையா தாயார்? படியேறி என் கோவிலுக்கும் வந்து இப்படி 2 கையையும் சேர்த்து விட்டானே. கஸ்மை சிதஞ்சலி பரம். அஞ்சலி பரம்ங்கிறா. இது பாரமா? என் கை எனக்கு பாரமா? அந்த கையை நான் அப்படி சேர்த்து வச்சுக்கிறது பாரமா? பராசரப்பட்டர் கேட்கிறார். இத பாரம்னு நினைக்கிறாளாம் அம்மா தாயார். இந்த பாரமான காரியத்தை செஞ்ச இந்த குழந்தைக்கு நான் கொடுத்தது போராதே, நான் கொடுத்தது போராதே. ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிதஞ்சலி பரம் வகசே விதீரியே. சமத்த கையே வந்து நிற்கிறதே என் முன்னாடி. கோவிலுக்கு ஓடி வந்துடுதே, கையை ஏந்தின்னு நிற்கிறதே. ஐயோ பாரமா இருக்குமே இந்த குழந்தைக்கு, கையை ஏந்தின்னு இப்படி நிற்கிறதே என் முன்னாடி. அஸ்மை ந கிஞ்சிதுச்சிதம் கிருதமித்யதாம்பா. அம்மான்னு கூப்பிடுறா. பராசரப்பட்டருக்கு தாயார் தான் அம்மா. அவள் தான் பால் ஊட்டி வளர்த்தால். அவரை அந்த சன்னதியிலேயே நடையிலேயே வளர்ந்தார். அம்பா தொம்லஜ்ஜசே. நான் புள்ளதானே, நீ அம்மா தானே, நீ பெருமாள் கூட இல்லையே, ஏன் நீ லஜ்ஜப்படுற? அப்பா இருந்தா வேணா கொஞ்சம் லஜ்ஜையா இருக்கலாம், குழந்தைகிட்ட நீ பாட்டு கம்பீரமா இருக்கலாமே. தொம்லஜ்ஜசே கதையா, எனக்கு சொல்லு. அப்புறம் நான் நினைக்கிறேன், உன்னோட பெரிய மனசுக்கு என்ன கொடுத்தாலும் எனக்கு கொடுத்தது போராதுன்னு நீ லஜ்ஜப்படுறேன்னு நினைக்கிறேன். தொம்லஜ்ஜசே கதைய கோய முதாரபாவஹா. அப்படி அள்ளி கொடுக்குற தாயார். செல்லில் தானே இருக்கு ஸ்தோத்திரம், சொல்லலாமே. செல்லோ பார்க்காத நழி இல்லை, கண் விழிக்கிறதே செல்லில் தான். ராத்திரி தூங்குற வரையும் தான் அந்த கண்ணை எரிஞ்சு அந்த செல்லை மூடினாதான் உண்டு. கண்ணெல்லாம் எரிஞ்சு கண்ணுலேருந்து ஜலம் வந்து என்னை விட்டுடுன்னு கண்ணு சொன்னாதான் செல்லுலேயும் சார்ஜ் செய்யணும், இல்லைன்னா கண்ணை எரிஞ்சு ஜலம் வரணும், வந்தாதான் அந்த செல்லை மூடுறதுன்னு ஆயிடுது. நான் சொல்லுவேன், அந்த செல்லில் எத்தனை ஸ்தோத்திரம் வச்சுக்கலாம், படிக்கலாம். ஒரு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் வச்சுக்கலாம், ஒரு அச்சுதாஷ்டகம் வச்சுக்கலாம், ஒரு கிருஷ்ணாஷ்டகம் வச்சுக்கலாம், ஒரு நாராயணியம் வச்சுக்கலாம், ஒரு கீதை பாகவதமே இப்பெல்லாம் செல்லில் வந்துடுத்து படிக்கலாம். அதே செல்லை கொண்டே எது நமக்கு காலை இடருமோ அந்த காலையே படிய போட்டு ஏறிட வேண்டாமோ? அதுதானே சாமர்த்தியம். ஒரு கல்லு காலை இடற போறதுன்னால் அது இடறதா நான் அதை படியாக்குறேனான்னு யோசிக்க வேண்டாமா? உடனே அதுல காலை வச்சு ஏறி படியாக்கி மேலே ஏற வேண்டாமா? செல்லில் வச்சுன்னு அழகா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், ஆர்த்தா விஷன்னாக கனகதாரா சொல்லலாம். இப்போ கூட போன மாதம் கூட ஒரு பையனுக்கு 3 வேலை சொல்லு உனக்கு கிடைக்கும்னே, நல்ல வேலை கிடைச்சிருக்குமான்னு சொல்கிறான் ஃபோன் பண்ணி. நான் ஒன்றும் கொடுக்கல, உங்கள் ஆசீர்வாதங்கிறான். நான் கொடுக்கலப்பா, எங்கள் ஊர் தாயார் கொடுக்குறாப்பா உனக்கு. குபேரனுக்கும் பிரம்மாவுக்கும் இந்திரனுக்கும் அவள் ஓர கண்ணால் கொடுத்ததான் இந்த பட்டங்கள். குபேர பட்டம் குபேரனுக்கு எங்கள் ஊர் ரங்கநாயகி ஓர கண்ணால் பார்த்து கிடச்சிதான். பிரம்மாவுக்கு பிரம்ம பட்டம் அவளால் கிடச்சிதான். விஸ்வாமரேந்திர பத விப்ரமதானதக்ஷம். இந்திரனுக்கு இந்திர பட்டம் கொடுத்தவள் எங்க ஊர்ல இருக்காளாம். ஏன்னா உங்க ஊருங்கிறதுக்காக அபிமானமா சொல்றீங்களா? எல்லா ஊர்லயும் தானே தாயார் சன்னதி இருக்குன்னா, நீங்க எத்தனை ஊருக்கு வேணாலும் போங்கோ, எத்தனை விஷ்ணு ஆலயம் வேணாலும் இருக்கட்டும், அங்க எத்தனை தாயார் வேணாலும் இருக்கட்டும், பங்கஜவள்ளி தாயார், கோமலவள்ளி தாயார், செண்பகவள்ளி தாயார், என்ன தாயார் வேணாலும் சொல்லுங்கோ. ஆனா லக்ஷ்மி ஸ்தோத்திரம் என்ன சொல்றது? லக்ஷ்மிக்கு வாசஸ்தலம் எது சொல்றது? லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனயாம். அடுத்தது என்ன வருது? ஸ்ரீரங்கதாமேஸ்வரி. எல்லா தாயாரும் வசதி தான், எல்லா அம்மா தான் நமக்கு. பெருந்தேவியிலேருந்து எல்லாரும் அலமேலுமங்க தாயார்லேருந்து அம்மா தான். ஆனா அவளோட உகந்து இருக்கிற இடம் எதுனால் ஸ்ரீரங்கதாம். இங்க வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல விட மாட்டாள் தாயார். ஸ்ரீரங்கதாமேஸ்வரி. ஸ்ரீரங்கதாமத்துக்கு ஈஸ்வரியாக பிரகாசிக்கிறாள் அவள். இங்கேருந்து போற கண்ணால போட்டதான் இந்திர பட்டம் இந்திரனுக்கு, பிரம்மப்பட்டம் பிரம்மாவுக்கு. விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதானதக்ஷம். அந்த பதவிகளை விப்ரமம் அப்படின்னா லீலையான்னு அர்த்தம் பண்ணியிருக்கா ஆச்சாரியாளுடைய பதம். விப்ரமதானதக்ஷம் விளையாட்டா கொடுத்தாலும் பெரிய போஸ்டர் இல்ல. ஆனந்தஹேதுரதிகம் மது வித்விஷோபி. மது வித்விஷோபின்னு சொல்லுவாள், முர வித்விஷோபின்னு ஒரு பாட்டு. அந்த தாயார் என்ன பண்ணணும்னா ஒரு ஓர பார்வை என்ன பார்க்கணும். ஈஷத்து, ஈஷத்துன்னா கொஞ்சம். நிஷீதத்து, என் மேல போடட்டும், அவள் கிடைக்கன்னு. மயி, எங்கிட்ட க்ஷணம், ஒரு க்ஷணம்.
முழு பார்வை பார்த்து விடாதேம்மா, நான் தாங்க மாட்டேன். ஈக்ஷணார்த்தம், ஒரு அறப்பார்வை பாரும்மா, என் மேல பாரும்மா, ஒரு க்ஷணம் பாரும்மா, கொஞ்சம் பாரும்மா. கொஞ்ச நாள் ஆச்சாரியா ஒரு அம்மாட்ட குழந்தை எப்படி கண்ணத்தை திருப்பிண்டு தன்னை பார்க்க சொல்லுமோ அதுபோல ஈஷன் நிஷீதது மயிக்ஷணம் ஈக்ஷணார்த்தம், கொஞ்சம் பாரும்மா. ஈஷத்துன்னா ஒரு கொஞ்சம் ஒரு ஓர பார்வை. ஈஷன் நிஷீதது மயிக்ஷணம் ஈக்ஷணார்த்தம். ஒரு ஆச்சரியம், இந்த ஸ்தோத்திரம் ஆச்சாரியால் தனக்காக பண்ணிட்டாரா? அதுதான் அங்க ஆச்சரியம். மெயின் இங்க சொல்றது யாருக்காக என்னால் அந்த அழுக நெல்லிக்காய் போட்ட அம்மாக்காகவா, தனக்காக இல்லை. தனக்காக இல்லை. மகான்கள் தனக்காக வாழவே மாட்டார். எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற பாவனையில தான் வாழ்வாள். அந்த அழுக நெல்லிக்காய் போட்ட அம்மா மேல கட்டாட்சம் படணுமா, அதுக்காக இவர் ஸ்தோத்திரம் பண்றாள் அந்த அம்மாக்காக. ஈஷன் நிஷீதது மயிக்ஷணம் ஈக்ஷணார்த்தம். உன் சகோதரன் இந்து இல்லையா, அதனாலேயே நீ இந்திரா இல்லையா? இந்தி வரோதர சகோதரம் இந்திராயா இந்திராயி நமஹ இந்து சீதலாயி நமஹ சந்திராயி நமஹ சந்திரவதனாயி நமஹ. சந்திர சம்பந்தமாவே நிறைய அஷ்டோத்திரத்துல நாமாக்கு. சந்திரா, இந்திரா, இந்துன்னு பேரு சந்திரனுக்கு. என் குரு அடிக்கடி சொல்லுவார், அதனாலதான் நமக்கு தாயார் ரங்கநாயகியா இருக்கிறதுனால அதனாலதான் சந்தா மாமான்னு சொல்றோம். சந்திரனே மாமான்னு சொல்லுவா, சந்தா மாமா அப்படின்பா. ஹிந்தியில இல்ல, மாமான்னு சொன்னா தாயோட சகோதரனை தான் சொல்றது. சந்திரன் எப்படி நமக்கு மாமாவாவான்னா, நம்ம அம்மாவுக்கு சகோதரனா போயிட்டானே. ஜெகன்மாதாவான மகாலட்சுமிக்கு சகோதரனாச்சே. இந்தி வரோதர சகோதரம் இந்திராயாக. மாதிரி நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு இருந்தோமானா பகவானுடைய பிரசாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னைக்கு அம்பாளுடைய மந்திரத்தினால நம்ம ராமாசிரமத்தில் ஸ்ரீரங்கத்தில் பாகவத சப்தாகம் கோகுலாஷ்டமி உற்சவம் நடந்துருக்கு. அதில் இன்னைக்கு ஒரு 1008 தாமரப்பூனாலேயும் அம்பாளுக்கு ஹோமம் நடந்தது. தன காரியங்களோட கூட பாகவத சப்தாகம் பிரவச்சனங்களோட கூட 1008 அடிக்கடி நடக்கிறது நம்ம ஆசிரமத்தில். எல்லாம் ரங்கநாயகிக்காக தான், அவளுடைய பிரீத்திக்காக தான். பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி அப்படின்னு பத்மம் பத்மம்னே வேதம் போய் அவளை கொண்டாடுறது இன்னைக்கு அடிக்கடி நடக்கிறது. நம்ம ஆசிரமத்தில் ஒரு 300-350 தடவை பண்ணியிருப்போம். பகவானுடைய ஒரு கிருபை. ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் தாமரை கிட்ட நம்ம கையாலேயே மொத்தமாக லாரியில் இறக்கி 10 பேர் 100 பேரை வச்சுன்னு பண்ணுறதுங்கிறது வேற. நம்ம கையாலேயே அம்பாளுக்கு வாஜபேயங்களோட சேனங்கள்லாம் பண்ணிண்டு, அதனால தான் இந்த அனுஷ்டானங்கள் கூட பண்ணுற பாக்கியம் கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். பெரிய பெரிய யஜ்யங்கள் பண்ணுற பாக்கியம் கிடைச்சது கூட தாயாருக்கு இது போல பத்மத்தினால ஆராதித்த புண்ணியந்தான். ஒரு 20 வருஷமாகவே பண்ணிட்டு இருக்கோம். தாமரைப்பூ எப்பெல்லாம் கிடைக்கிறதோ அது சீசனில் தான் கிடைக்கும், எப்போதும் கிடைக்காது தாமரைப்பூ. அது கிடைக்கிற காலங்களில் அப்படி 1008 தான். அதுவும் 10-20லாம் கணக்கு கிடையாது. 1008 1100 புஷ்பமாக வாங்கிறது எண்ணிக்கை குறையக்கூடாதுன்னு அப்படி 1008 தாமரைப்பூனால இன்னைக்கு நவமி புண்ணிய காலத்தில் புதன்கிழமையில இன்னைக்கு தாயாருக்கு கிடைச்சிது, புஷ்பம் கிடைச்சிது. எதேச்சியாக தாயார் அது வாங்கிண்டால் என்னென்ன முடிகிறதோ அம்பாளுக்கு நம்ம செஞ்சுட்டு இருந்தோமானால் ஒரு குறையும் வராது. தாயாருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். அதுக்காக சொல்கிறேன், பாகவத சப்தாகத்துக்கு மத்தியில் அதுவும் இன்னைக்கு நடந்தது. நல்ல ஸ்தோத்திரங்களை படிக்கிறது நமக்கு பெரிய பாக்கியம். அதுலேயும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாத்துக்கும் ஏற்பட்டது. ஆர்த்தா விஷன்னாக சிதிலாஷ்ட பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்த. பேப்பர் படிக்கிறதுல ஒரு 10 நிமிஷம் குறைச்சுட்டா சஹஸ்ரநாமம் ஆகிடும். டிவி பார்க்கறதுல ஒரு 10 நிமிஷம் குறைச்சுட்டா சஹஸ்ரநாமம் ஆகிடும். வெட்டி பேச்சு பேசுறதுல ஃபோனில் ஒரு 10 நிமிஷம் குறைச்சுட்டோமானா சஹஸ்ரநாமம் ஆகிடும். 10-15 நிமிஷம் போகும். பழக்கம் ஆகிடுத்தானால் சஹஸ்ரநாமம். புதுசாக சொல்கிறவாளுக்கு தான் 1/2 மணி ஆகும். பழக்கமானவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமா இருக்கார், 3 நிமிஷத்தில் ஆயிடுத்தும்பார். அவர் சொல்லிடுவார், என்னமோ வேகம் அவருக்கு. சுந்தரகாண்டம் 2.5 மணி நேரத்தில் பாராயணம் ஆகிடும்பார் அவர். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. சுந்தரகாண்டம் குறைச்சலாக 6 மணி நேரமாவது வேணும் ஸ்லோகத்தை வாய் விட்டு படிக்கணுமானா அவர் 2.5 மணி நேரத்தில் ஆயிடுத்தும்பார். சப்த காமணியில் ஆயிடுத்தும்பார். அவருக்கு அப்படி ஒரு சித்தி ஆயிருக்கு அவருக்கு.
அதுபோல் சஹஸ்ரநாமம் 3 நிமிஷத்தில் எடுத்துன்னு விடுவார். வடமாலி கிரீஷாருங்கின்னு சொல்லுவார். இன்னும் அப்படி ஒரு வேகமாக சொல்லுவார். ஸ்தோத்திரங்களை நிறுத்தி சொல்லணும். நல்ல ஸ்தோத்திரங்களை நிறுத்தி சொல்ல தான் நமக்கு அனுபவத்தை கொடுக்கும். இப்போ ஆச்சின்னு பண்ணுறதுக்கு என்ன குக்கர் வைக்கிறதா ஒரு வேலையா? மந்திரங்களை ஜபிச்சாலும் சரி, நல்ல ஸ்தோத்திரங்களை சொன்னாலும் சரி, சமாதானமாக செஞ்சால் தான் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதோட பலனும் அதிகமாக இருக்கும். ஆர்த்தா விஷன்னாக சிதிலாஷ்ச பீதாக. மனசில் எத்தனை கவலைகள், மனோவியாதிக்கு ஆர்த்தின்னு பேர். அதனால எவ்வளவு குறைஞ்சிருந்தாலும் ஆர்த்தா விஷன்னாக, பயத்தினாலே சிதிலாஷ்ச பீதாக, பயத்தினால குறைஞ்சிருந்தாலும், மன வருத்தத்தினால குறைஞ்சிருந்தாலும், கோரமான வியாதியினால தப்பிச்சுட்டு இருந்தாலும், கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக ஆர்த்தா விஷன்னாக சிதிலாஷ்ச பீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய 6 பலனை கொடுக்கறதான் ஒரு தர நாராயணான்னு சொன்னோம்னா. சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்து. நம்மளுடைய எல்லா துக்கத்தையும் போக்கிடும், நம்மளை சௌக்கியமாகவும் வைக்கும். விமுக்த துக்காக சுகினோ பவந்து. ஆர்த்தா விஷன்னாக சிதிலாஷ்ச பீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம். நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்ல எல்லா பாபங்களும் போயிடும், எல்லா கவலைகளும் போயிடும். மனசு அப்படி முடிஞ்சு போகிறது. விஷன்னாக, இனிமே வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு மாதிரி வெக்ஸார். ஆர்த்தாக விஷன்னாக 2, சிதிலாஷ்ச பீதாக 3, கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக 4, விமுக்த துக்காக 5, சுகினோ பவந்து. இப்படி 6 பலன்கள் ஒரு தர சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம். ஸ்லோகங்கள் நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருப்போம் அதை. ஆனால் அதோட பலனை எடுத்து சொல்கிறதே தான் பெருசாக இருக்கும். நம்ம சொல்கிற ஸ்லோகத்துக்கு இவ்வளவு பலனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம். நாராயணான்னு சொன்னா போ. 3 பேர் நாராயண நாமத்தினால கரையேறினாலும் அதனால பாகவதத்துக்கு ரொம்ப முக்கியம். நாராயண நாமம் 3 பேர்கள் கரையேறினாலும் அதில் நேத்திக்கு பர்யந்தம் சொல்லிட்டு வந்த அஜாமில்ல நாராயணே திமிரியமானய்யாய முக்திம் ஏதாவதாலமகநிர்ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்ம நாம்னா விக்ருஷ்ய புத்திரமகவானே யதஜாமிலோபி நாராயணே திமிரியமானய்யாய முக்திம். இவர் ஒருத்தராச்சா. அடுத்தது யாருன்னால் இவருக்கு முன்னாடி இருந்தவர் பரத யோகீஸ்வரன். யஜ்ஞாய தர்மபதயே விதினை புனாய யோகாய சாங்கிய சிரசே பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரயே நமஹ இதி உதாரம் ஹாஸ்யன் மிருகத்வமபி யஸ் சமுதாயஹாரா. நாராயணாய ஹரயே நமஹான்னு கத்தினேன், அதனால இந்த நிலையை அடைஞ்சேன், கரையேறிட்டேன்கிறார் பரத யோகீஸ்வர். மரிக்க போகிற சமயத்தில் மானா இருந்த காலத்தில் நாராயணாய ஹரையே நமகான்னு மனுஷ குரலில் கத்தினாராம். நான் கரையேறி போயிட்டேங்கிறார் ரகுகுணன் இடத்துல. 2. 3வது யாருன்னால் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே சொந்த சரஸ்ருபலேன கிரஹீதார்த்தா திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம் கௌபாப்த சக்கரம் உக்ஷிப்யான் சாம்புஜகரம் கிரமாக கிருச்ராதி நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே. நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே. நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே. கஜேந்திரன் நாராயணா அகில குருன்னு நான் கரையேறி போயிட்டான். பாகவதத்திலேயே இந்த நாராயண நாமத்தினால கரையேறினவாள் 3 பேர். அதனாலதான் ஒரு இடத்துல போய் பாகவதத்திலே நாராயண பரா வேதாக நாராயண பராமகாக நாராயண பராயோகாக நாராயண பராக்கிரியாக நாராயண பரம் ஞானம் நாராயண பரம் தபஹ நாராயண பரோதர்மஹ நாராயண பராகதிஹி அப்படின்னு நாராயணனுக்கு மேலே கதி இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி முடியறது. நாராயணம் நரசகம் சரணம் பிரபத்யே அப்படின்னும் கடைசியில் போய் பத்ரிகாசிரமத்தில் தானே எழுதியிருக்கார் பாகவதம். பாகவதம் முடிகிற இடத்துல போய் வியாசாச்சாரியால் அலர்றார். நாராயணம் நரசகம், அவர் நரனோட கூட இருக்கார் இல்லையா பத்ரியில. அந்த நாராயணன் நரசகன் அவர்.
நாராயணம் நரன்னா யாரு? நம்ம தான் நரன். யாரெல்லாம் நமக்கு வேண்டியவர்னு பெருமாளை நினைக்கிறோமோ நம்ம எல்லாருக்கும் வேண்டியவர் தான். எட்டி இருந்தோமானா எட்டி தான். நாராயணம் நரசகம் சரணம் பிரபத்யே. இந்த நாராயணனே நரசகனே நான் சரணமடைகிறேன் அப்படின்னு முடிகிறது பாகவதம். ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? நாராயணம் நமஸ்கிருத்தியே நரஞ்சைவ நரோத்தம். அதனால பாகவதத்துல தொட்ட இடங்கள்லாம் நாராயண நாமம் தான். இப்போ இதுக்கு அடுத்தது கதை, இப்போ அஜாமிலனுக்கு அடுத்தது நாளைக்கு வரும் நாராயண கவச்சம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். 8வது அத்தியாயம் 6th ஸ்கந்தத்திலே நாராயண கவச்சம்னே ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. நாராயணன் என்னை காப்பாற்றட்டும் சர்வவிதத்தினாலையும்னு. இப்படி கந்தசஷ்டி கவச்சம்னு, ஸ்கந்தசஷ்டி கவச்சம் பின்னாடி நம்மளுடைய சமீப காலத்தில் சித்தர்களால் பண்ணப்பட்டு காக்கே காக்கேன்னு அதில் வந்து கனகவேல் காக்கேன்னு ஒரு ஒரு அவயவத்தையும் சொல்லி என்ன தோள்களெல்லாம் முருகன் காக்கணும், ஸ்கந்தன் காக்கணும்னு சொல்கிறாளோ. இதுக்கெல்லாம் முன்னாடி 5000 வருஷம் முன்னாடி பாகவதத்தில் நாராயண கவச்சம் ஒரு ஒரு அங்கத்தையும் சொல்லி இந்த இடத்துல நாராயணன் காப்பாற்றணும், இந்த இடத்துல கேசவன் காப்பாற்றணும், இந்த இடத்துல மாதவன் காப்பாற்றணும்னு ஒரு அழகான ஸ்தோத்திரம் மேலே வரப்போகிறது 8வது அத்தியாயத்தில். நாராயண கவச்சம்னு நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு இந்த நாராயண நாமம் ரொம்ப முக்கியம். இந்த நாராயணன் அஜாமிலனை போல சொல்லிட்டா கூட போகிறோம். ஹே பட்டர்களா, அவள் இருக்கிற திக்கு பக்கம் போகாதீங்க, முடிஞ்சா அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காளானால் ஒரு அஞ்சலி பண்ணுங்க அப்படின்னு யமபட்டர்களுக்கு யமன் சொல்ல. அதனால அதுலேருந்து யமபட்டர்கள் நாராயண நாமன் சொல்றவாளை பார்க்கறதுக்கு கூட பயப்படுறாளாம், அந்த பக்கம் வரத்துக்கு கூட பயப்படுறாள் அப்படின்னு சொன்னாலானால் இப்போ நமக்கு இனிமேல் யமபயம் உண்டோ, யமயாதனை உண்டோ? கிடையாது. பாகவதத்தை நம்பினவாளுக்கு, நாராயண நாமம் ஜபிக்கிறவாளுக்கு பகவான் தான் நமக்கு துணை. இந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்குற அழகான சரித்திரம் இது. அகஸ்தியாச்சாரியால் சொன்னால் இதுக்கு நேரம் ஆயிடுத்து, அதனால இதெல்லாம் சொல்ல முடியல. மேற்கொண்டு சபலாஸ்வால் ஹரியஸ்வால் அப்படின்னு 2 புத்திரர்கள் தக்ஷனுக்கு. ஹரியஸ்வால்னா 10,000 பேர்கள், சபலாஸ்வால்னா 1000 பேர். இந்த 11,000 பேர்களுக்கும் நாரதர் சில உபதேசங்கள் பண்றார். நாராயண சரசுங்கரையில் வந்து வா தபஸு பண்ணுறதும், நாரதர் வந்து அவளுக்கு நிவர்த்தி மார்க்கத்தை சொல்கிறதும், அப்புறம் தக்ஷ பிரஜாபதியோட அவன் எப்படி உண்டானாங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அவனுடைய வம்சம்தான் இப்போ ஆபூரித்தம் ஜகத். ஜகத்து முழுக்க அவன்கிட்டேருந்து வந்தது தான் சொல்லி மனுஷர்கள் தேவர்கள்னு அதெல்லாம் சொல்ல போகிறா. அதில் வந்து 60 பெண்களாம் தக்ஷனுக்கு. இந்த கதையெல்லாம் மேலே நாளைக்கு வரும். குருவாயூரப்பனோட அனுகிரகம். இன்னைக்கு பெருமாள் பரப்பாட் கோகுலாஷ்டமி உற்சவம். இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் முன்னாடி வருவார், பின்னாடியே பெருமாளும் வருவார். வருஷம் சித்திர வீதியிலே பெருமாள் வந்து இன்றைக்கி ரங்கநாதன் புறப்பாடு. ஆனி மாதம் ஆகிடுதுன்னா உற்சவங்கள்லாம் குறைஞ்சிடும். அப்புறம் ஆடி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் உள்ள படுத்துன்னு இருப்பாள். அப்புறம் ஒன்றா வெளியில் வர ஆரம்பிப்பாள். அதில் இது ஒரு உற்சவம். இப்போ கோகுலாஷ்டமி வருவார், அப்புறம் பவித்ரோத்சவம், ஒன்றா அப்படி ஒரு உற்சவமாக. அப்புறம் அத்தியனோத்சவம், அப்புறம் தான் பெரிய பெரிய உற்சவங்கள்லாம் ஆரம்பிக்கும். அது அர்ஜுன மண்டபம் சாஸ்திர மண்டபத்தோட ஆரம்பிப்பார், உள்ள வெளியில் வருவார். அப்புறம் பூபதி திருநாள் அப்படின்னு தை மாதம் ஆயிடுதானா அப்புறம் நித்தியோத்சவம் தான். ஆடி மாதம் பரியந்தம் ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் சேவிக்கணுமானால் ஸ்ரீரங்கம் போங்கோ அப்படின்னு சொல்லுவார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உற்சவம் சேவிக்கணுமானால் ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிக்க அப்படின்னு. இன்னைக்கு பெருமாள் பரப்பாடு. குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः संदृष्ट सर्वोत्तम विश्वरूप स्वतैल संसेवकरोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते। नारायण 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 प्रभूतवातादि समस्त रोग प्रणाशकर्त्रे मुनिवंदिताय प्रभाकरेन्द्वग्नि विलोचनाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव 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 देव महादेव 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 महादेव। हर नमः पार्वती पतये।
ஜானகீகாந்த ஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேயம்.